என் பொண்ணோட சைக்கிள் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமலே இருந்துச்சு. அவள் யூஸ் பண்ணுறதே இல்லை. இங்கே நம்ம ஊர்னா இந்த சைக்கிளுக்கு சின்ன வயசில் ஒன்று ரூபா 1 ஹவருக்கு இதே சைக்கிள். என் ஃப்ரெண்டு யாராவது ரூபா அப்போ கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ரூபாய்க்காக ஒருத்தன் வாடகைக்கு எடுப்போம். ரூபாய்க்கு அவன் எடுத்தான்னா அவனை சுற்றி ஒரு 10 பேர் ஓடுவோம். ஏதாவது ஒரு 5 நிமிஷம் தர மாட்டானா, 3 நிமிஷம் தர மாட்டானா, கீழே கீழே விழுந்துட மாட்டானா, நம்ம எடுத்து ஓட்ட முடியாதான்ட்டு பின்னாலே ஒவ்வொன்று ஓடுவோம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ பாருங்கள், இந்த சைக்கிள் 3500 வாங்கினேன். வாங்கி என் பொண்ணு ஒரு 4 நாள் தான் ஓட்டினா, ஊரில் இருக்கும்போது, எங்கள் வில்லேஜில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஓட்டுறதுக்கு ஆளும் கிடையாது. அவளுக்கு நம்மளும் கூட போய் பார்க்குறது அளவுக்கு இல்லை. இங்கே பூரா பைக்கு. சிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக போகிறாங்க. நமக்கே பயமாக இருக்குது, தட்டி கிட்டி விட்டுருவாங்களோன்ட்டு. சரி, இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிட்டு, இனிமேலாவது வேஸ்ட் பண்ணக்கூடாது. பொண்ணு வேறு வளர்ந்துட்டே போகிறா. சைக்கிளை வாங்கி கொஞ்சமாவது யூஸ் பண்ணிடணும்ட்டு அவளும் கேட்டுக்கிட்டே இருந்தா, அப்பா எனக்கு சைக்கிள் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. சரி, கடையில் கொண்டு கொடுத்துடலாமான்னு பார்த்தா, இது நல்லா இருக்க சைக்கிளை ஏன் கடையில் கொண்டு கொடுப்பானே, நம்மளே ஆயில் போட்டு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு 1 ஹவர் ஆகும், அரை மணி நேரம் ஆகும்ட்டு. சின்ன வயசில் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது சைக்கிளில் தான் போவோம். அந்த சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா பலன்னு இருக்கும். டெய்லி 1/2 ஹவர் அதை துடைக்கிறது தான் நம்ம வேலையே. துடைக்கும் போது செயின் எல்லாத்தையும் ஆயில் போட்டு, அது தேங்காய் நல்லெண்ணெய், வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் போடுவோம். இங்கே நம்ம நேரத்துக்கு பைக் வாங்கின ஆயில் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அந்த எண்ணெயை போட்டால் நல்லா பலான்னு ஆகிட்டு வண்டி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த செயினுக்குள்ளே கையை விட்டு ஒரு வாட்டி சுற்றிட்டேன் சின்ன வயசில். ஒரு விரல் வேறு லைட்டாக நகத்தோடு பிஞ்சிட்டு வந்துட்டு. அதனால் எப்போதுமே அந்த செயின் பக்கத்தில் இந்த மாதிரி வீலிங் பண்ணும்போது அந்த ஞாபகம் இருக்கும் நமக்கு. சரி, சின்ன சைக்கிள், பாப்பா சைக்கிள்ன்ட்டு நல்ல செயின் எல்லாமே டைட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லைல்ல, அதனால் எல்லா இடத்துலையும் ஆயில் போட்டு நல்லா துடைச்சி சைக்கிளை கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொண்ணு சுற்றி வாரா. நம்ம குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம வேலை பார்த்து கொடுத்தோம்னா நம்ம பின்னாலேயே இருப்பாங்க. அதை ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு ஒரே ஆக்டிவ். அதை பிடிச்சி நகர்த்துவா, இதை பிடிச்சி நகர்த்துவான்னு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தா. துடைக்க அப்பா போதும்பா நான் ஓட்டுறேன்ப்பா. அதாவது கால் கை தரையில் நிற்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தான் இது. சுற்றி பார்த்தாச்சு. முன்னால் டைட்டாக இருந்ததெல்லாம் ஓரளவு லூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிடுவோம். எண்ணெய் போட்டு நல்லா சைக்கிள் பலன்னு ஆக்கிரோம்னு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றா கேட்டுக்கிட்டு இருக்கா, அது என்ன இது என்ன அப்படிப்பா இப்படிப்பான்னு. சைக்கிள் பாருங்கள், நல்லா வேகமாக சுற்றுது. ஓரளவு ரெடி ஆகிட்டு இருந்து டயரை மட்டும் துடைச்சா போதும். அவங்க சைக்கிளை தூக்குதா. சரி, ரைட்டு, 2 சைடும் தூக்கியாச்சு. நல்ல ஞாபகம் இருக்குது, நம்ம சைக்கிள்லாம் பலன்னு இருக்கும். இப்பவும் வச்சுருக்கேன் அந்த சைக்கிளை. நான் ஸ்கூல் 9th படிக்கும்போது எனக்கு வாங்கி கொடுத்த சைக்கிள் ரெடி ஆகிட்டு. அவங்க ஹாப்பி. நம்ம ஓட்ட வேண்டியதான்.